பணித்துளிகள் ஜனவரி 29, 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு குறை கூறுதலை வெறுக்கிறவர். தியான வசனம் யாத்ராகமம் 20:16. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. யாராவது உங்களை பற்றி குறை பேசுகிறார்களா? கவலைப்படாதீங்க. குறை பேசுகிறவர்களுக்கு கர்த்தர் விரோதமாக இருக்கிறார். 9ஆம் கற்பனை இந்த பாவத்தை கண்டிக்கிறது. யோசிங்க, நான் ஒருவர் மேல் அன்பு வைத்திருந்தால் அவரை பற்றி குறை பேசுவேனா? நான் அப்படி பேசினால் அவர் கெட்டவர் என்று அர்த்தமல்ல, நான் நல்லவன் இல்லை என்பதுதான் அர்த்தம். யாராவது வேறு நபரை பற்றி குறை பேசும்போது தனக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் எனக்கு அந்த நபர் மேல் அன்பு இல்லை என்று அர்த்தம். குறை பேசுதல் என்பது அன்பில்லாத பிசாசின் வேலை. மற்றவர்களை பற்றி குறை பேசுகிறவர்கள் எல்லாரும் பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள் என்று எலன் ஜி ஒயிட் அம்மையார் சொல்லுகிறார். அதை பார்ப்போமா? அவருக்கு 9ஆம் கற்பனை மிகுந்த வேதனையை தந்தது. மற்றவர்களில் குற்றத்தை தேடுவது அவருடைய இயல்பாகிவிட்டது. இதை அவர் விரும்புகிறார். திரித்து பேசுவதில் அந்த நபர் நிபுணராகி விடுகிறார். இந்த தொழிலில் அவர் தேர்ச்சி பெற்றவர். இவ்வகை வேலைகளில் அந்த நபர் தொழில் வல்லுனர். அந்த நபருடைய காதில் ஏதேனும் வதந்தி விழுந்தால் அது அவருக்கு அல்வா போன்றது. தனது அயலானுக்கு தீங்கு விளைவிக்க அதை அவர் பயன்படுத்துகிறார். ஆனால் இதன் மூலம் நான் தேவனுக்கு சேவை செய்கிறேன் என்பார். சாத்தானுக்கான இந்த சிறப்பு பணியை செய்து கொண்டே நான் பரிசுத்தமாகிறேன் என்று சொல்லிக் கொள்வார் என்று எலன் ஜி ஒயிட் அம்மையார் அவர்கள் அவருடைய கடிதங்களும் ஆவணங்களும் என்ற தலைப்பிலே ஆவணம் 23/10/20 1885 எழுதியுள்ளார். 1692ஆம் ஆண்டு அமெரிக்காவின் மசாசூசெட்ஸ் மாநிலத்தில் உள்ள சிறிய பியூரிட்டன் ஊரான சேலத்தில் ஒரு வதந்தி பரவியது. சில சிறுமிகள் அங்கிருந்த சில பெண்களை மந்திரவாதிகள் என்று குற்றம் சாட்டினார்கள். உண்மையை தேடுவதற்கு பதிலாக சிலர் அவர்களை பற்றி அவள் வித்தியாசமாக நடக்கிறார், இவள் இரவில் பேசுகிறாள் என்று வதந்தி பரப்பிக்கொண்டே இருந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் குற்றம் சாட்டப்பட்டு 20 பேர் மரண தண்டனை பெற்றனர். பின்னர் அவை பொய்யான குற்றச்சாட்டு என்பது தெரிய வந்தது. நிரபராதிகளை கொன்றுவிட்டோம் என்று உணர்ந்து அவர்கள் குடும்பத்தாரிடம் அரசு மன்னிப்பு கேட்டது. திருச்சபை உபவாசம் இருந்து தேவனிடம் மன்னிப்பு கேட்டது. இப்படிப்பட்ட காரியங்களை ஒதுக்கவே சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விடுமாறு 1 பேதுரு 2:2 பேதுரு நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். இந்த கற்பனையை கைக்கொள்ள தேவையான வல்லமையை ஆவியானவர் மூலம் நானே தருகிறேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் ஒருவரை பற்றி வதந்தி பரப்பும் போது நாம் அவருடைய வாழ்க்கையை சீரழிக்கிறோம் என்றும் அவர்களுடைய குணநலன்களை நாம் பாழாக்குகிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம். ஒருவரை பற்றி புறம் கூறுவது நமக்கு சந்தோஷத்தை தருமானால் அந்த புறம் கூறுகிற நபர் தேவசாயலில் படைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் மனதில் வைத்து நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தாலும் தேவசாயலில் படைக்கப்பட்ட மனிதனுக்கு தீங்கு செய்கிறோம் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் நிச்சயம் நாம் அவர்களுக்கு விரோதமாக எந்தவித பொய் சாட்சியும் சொல்ல மாட்டோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.